ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க நம்ம எப்படி சிக்கன் மோமோஸ் செய்வதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சிக்கனை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அது ஒரு பாத்திரத்தில் சிக்கன், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் காரத்துக்காக வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா அதை பிசைஞ்சிடணும். அப்புறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு மைதா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மைதா மாவை நல்லா சின்ன உருண்டையாக எடுத்து அதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி 1 ஸ்பூன் சிக்கனை சேர்த்து ஸ்டஃபிங் வச்சிடணும். தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சு நமக்கு தேவையான சைஸில் தேவையான ஷேப்பில் நம்ம மோமோஸை செஞ்சு எடுத்துக்கணும். ஒன் சைடு என் பொண்ணு மோமோஸ் செஞ்சு கொடுத்துருந்தா சீக்கிரமாகவே எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் 1 by 1 தட்டில் மோமோஸை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அடிக்கடி 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். அடிக்கடி மோமோஸ் திறந்து பார்த்துக்கோங்க வெந்துருச்சான்னு. அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். 4 காஞ்ச மிளகா, 2 தக்காளி வேக வச்சு எடுத்துக்கணும். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சதை சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் சர்க்கரை. நம்ம சட்னி ரெடி. மோமோஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட தயாராக இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.